உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரி விடுதனா, ஏதோ இந்த மாதிரி நடந்துருச்சு. நல்ல வேளை பெரிய பிரச்சனை ஆகாம தப்பிச்ச. லக்கிலி நானும் சீனுவும் அங்க வந்தோம், அதனால தப்பிச்ச. இல்லனா என்ன ஆயிருக்கும்? இனிமே இந்த மாதிரி எந்த முடிவும் எடுக்காத. எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ண. நாங்க உன்னை கைட் பண்றோம். நீங்க லவ்வர்ஸ் தான், கல்யாணம் பண்ணிக்க முடிவு ஆயிடுச்சுதான். இருந்தாலும் அது நடக்கிற வரைக்கும் எது பண்ணாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது உன் கல்யாணத்தை பாதிக்கும். அத மறந்துடாத. நான் உன்னோட அக்கா மட்டும் இல்ல, உன்னோட ஃப்ரெண்டும் கூட. என்கிட்ட சொல்ல நீ தயங்காத. இங்க பாரு மாயா, எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீ என்னதானா சொல்ற? இல்ல மாயா, நானும் தெரியாம தான் கேக்குறேன். அந்த ஹோட்டலுக்கு போலீஸ் வந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? நாங்க லீகலா எல்லா ரெக்கார்ட்ஸையும் கொடுத்து தானே ரூம் எடுத்திருக்கோம். பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். முடிஞ்சதும் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில போறதா இருந்த எங்களை அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னு நீ அந்த மாதிரி பயந்த? தனா, புரியாம பேசாத. போலீஸ் அதெல்லாம் முதல்ல பார்க்க மாட்டாங்க. ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு ஜோடியா யார் இருந்தாலும் அவங்கள தூக்கி ஜீப்ல போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுதான் விசாரிப்பாங்க. நீங்க என்ன டீடைல் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நானும் சீனுவும் கீழே ரிசப்ஷன்ல தான் இருந்தோம். போலீஸோட மோட்டிவே கப்பிள்ஸ எந்த கேள்வியும் கேட்காம தூக்கணுங்கிறது தான். அதனால தானே நாங்க அப்படி அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தோம். சரி மாயா, என்ன காப்பாத்துறதுதான் உன்னோட நோக்கம்னா எதுக்காக என்ன அடிச்ச? எனக்கு ஒண்ணும் புரியல மாயா. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, வா போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு நான் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி என்ன அடிக்கிற. இது வரைக்கும் என்னை அப்பா அம்மா கூட அடிச்சது கிடையாது. நேத்து வந்து நீ என்ன அடிக்கிற? என்ன நீ ரொம்ப கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுது மாயா. நான் உனக்கு கீழே இருக்கிற மாதிரி நீ நினைக்கிறியோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நான் எங்க அப்பா அம்மாவை தவிர வேற யாருக்கும் கட்டுப்பட்டவ இல்ல. அக்கறை காட்டுறங்கிற பேர்ல என்னோட சுதந்திரத்துல நீ தலையிடாத. என்ன நீ அங்க அடிச்சதுதான் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏத்துக்கவே முடியல மாயா. நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரியும் எங்களை பிடிக்கதான் போலீஸ் ரைடுக்கு வந்த மாதிரியும் நீ ரொம்ப தான் பில்டப் கொடுத்த. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.